பரிசுத்த ஆவியானவரே என் மத்தியில் நீங்க ஆசீர்வாதப்படியாக விசேஷம் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு நீதி வலது கரத்துடைய தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.
சங்கீத புஸ்தகம் 76 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Psalms 76 நமக்கு சிஸ்டர் அனிதா ஜான் அவர்கள் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். Psalm 76. In Judah God is known, his name is great in Israel. In Salem also is the tabernacle and his dwelling place in Zion. There he broke the arrows of the bow, the shield and sword of battle Selah. Thou art more glorious and excellent than the mountains of the plain. The stout-hearted were plundered, they have sunk into their sleep, the none of the mighty men have found the use of their hands. But I will, O God of Jacob, whom the chariots and the horses are cast into the Dead Sea. You yourself are to be feared, and who may stand in your presence when once you are angry? Thou didst cause judgment to be heard from heaven, and earth feared and was still. When God arose to judgment, to deliver all the oppressed of the earth, Selah. Surely the wrath of men shall praise thee, the reminder of the wrath shall bow its cradle. Make vows to the Lord your God, and pay them,
Let all who are around him bring presents to him who ought to be feared. சேர்ந்து வாசிப்போம். ஈஸ்வரன் Let all his promises, he is awesome to the kings of the earth. பயங்கரமானவர். ஆமென். ஆமென். வானத்துக்கு நேராக நம்முடைய பரிசுத்த வேதத்தை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக நாம் விசுவாசித்த அறிக்கை செய்வாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நான் தேவனை கத்திருந்த பரிசுத்த வேதத்தை பிடிக்க சுமக்க தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்தி எதற்கு விசுவாசிக்கிறீங்க? காலை தூரம் உங்களுடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி தகவல். யோவான் புஸ்தகம் 3:14 சொல்வது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனை அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நீங்க தாமே அவரை தந்தரில் சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்கிறீங்க. தகப்பனே, பூமியில் இருந்த நாட்களை நீங்க சொன்னீங்க, நான் உன்னை திக்கேற்றனாக தேற்றமான பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வருவார் நீங்க சொன்னீங்க. தேங்க்யூ காட். உமக்காக கொடான கொடி நன்றி தகப்பனே. பிதானவர் குமாரனை அனுப்பி தந்ததுக்காக, குமாரானவர் பரிசுத்தாவியானவரை சபைக்கு நீங்கள் தந்தறிந்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்கிற ஆண்டவரை சபையாக ஆண்டவர் எல்லோருமே ஒருமித்து அவர்கள் காத்திருந்தார்கள் சொல்லி அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல பெந்தகோஸ்து என்ற நாள் நிறைவேறின பொழுது அவர்கள் யாவரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவராக எதற்கு விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இந்த நாட்களில் நாங்களும் நிரப்பப்பட்ட ஜனங்களாக வைக்கும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் தகவல். இந்த காலவேளையில என்னுடைய பாரத தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், லீடர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன், தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே என் தேசத்துல இருக்கிற எல்லா வறுமைகளை நீங்கள் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். அநேக வாலிப பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல உத்தியோகம் ஊழியர்கள் இல்லாத இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்குமே நல்ல ஊழியர்கள் உத்தியோகத்தை கிடைக்கும்படியாக நல்ல இன்கிரிமெண்ட் நல்ல ஐக்கியக்காக ஜெபிக்க இந்த வேளை நாங்கள் சபையாக ஒருமித்து இந்த பாரத தேசத்துக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம் தகவல். விசுவாசிக்கிறவங்க தேசத்தை தேவனுக்கு கர்த்தருடைய கைகளை கொடுத்திருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு கர்த்தருக்கு முன்பாக தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக எனக்கு நீங்க தந்திருக்கிற மகாபெரிய கனமான ஊழியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகவல். இந்த கால வேளையில ராஜா பரிசுத்த வேதத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற இஸ்ரவேல் தேசத்துக்காக நான் பிரார்த்திக்கிறேன். ஆண்டவரே, உன்னை ஆசீர்வதிக்கிறவனானு ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனானு சபிப்பேன் என்ற வாக்கு உரைத்த தேவனே. ஆண்டவரே, தேவனுக்கு கர்த்தர் தாமே 128ஆம் சங்கீதத்துல கடைசி பகுதியாக சொல்கிறது, நீ உன்னுடைய பிள்ளைகளோட பிள்ளைகளும் எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய் என்ற வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. கர்த்தர் தாமே இயேசுவின் நாமத்தினால் எங்க மனக்கண்களை திறந்த தேவன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக நான் அறிந்து கொண்ட இந்த இயேசு அவர்களும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வேளை பிரார்த்தனை. நீதி வலது கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லது. ஆமென். நம்ம எல்லோருமே உட்கார்ந்து கொள்வாங்க. Let's be seated in the house of God. இந்த காலவேளை உங்களை மறுபடியாக சந்திப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அவர் மங்கி போகாமல் பிரகாசிக்கிறவராக அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை பார்க்கிற யாவராகிலும் சரி கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறாருங்க? ஆசீர்வதிக்கிறாரு. இந்த காலவேளை உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வாஞ்சிக்கிறேன். தேவனுக்கு கர்த்தர் வசனம் சொல்வது போல, ஒத்தாசை வரும் பரவுதலுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர்களிடத்துல உங்களுக்கு இந்த காலவேளையில ஒத்தாசை வருது. கரங்களை தட்டி தட்டி ஆண்டுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவீங்களாம் பாருங்க. If you come with some expectation, this is the morning. இதுதான் இந்த காலவேளை. உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறாருங்க? அவர் சந்திக்கராக இருக்க போகிறார். இந்த காலவேளை மறுபடியாக ஒரு ஸ்பெஷல் சாங் ஒரு டைம் ஐ கால் அப்பான் சிஸ்டர் ஜோஸ்பின் அவர்களே ஒரு பாடலை பாடும்படியாக கேட்டுக்கொள்ளும். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். హల్లెలూయా. మధురమైనది నా యేసు ప్రేమ అంటే ஒரு తెలుగు సాంగ్ நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். హల్లెలూయా. మధురమైనది నా యేసు ప్రేమ మరపురానిది నా తండ్రి ప్రేమ మరువలేనిది నా
பூமியின் குடிகளே எல்லோரும் கத்தர கம்பீரமாக என்ன பண்ணுங்க, ஒரு கனலை தட்டுவீங்களா பாருங்க. என்ன ஒரு மதுரமான ஒரு பிரேமத்தை உடையவர் கத்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் தேவனாகி கர்த்தர் தாமே இந்த நாட்களில் அநேக தாளந்துள்ளவர்களை தேவனை கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் தந்ததுக்காக கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நிச்சயமாக அவரை நான் கந்தாடா மீட்டிங்ல அவர்களை கண்டேன். ஆண்டுடைய வல்லமையின் கருத்தை அவர்கள் பார்த்தாங்க. இந்த காலவேளையில கூட மறுபடியாக ஜீவகோணல்ல இருந்து நம்முடைய பாஸ்டுடைய பையன் வந்துட்டு நம்ம சகாய் பாஸ்டுடைய எளிய பையன் இங்க இருக்கிறாரு. அவருடைய மூத்த பையனுக்கு நம்முடைய ஊழியக்கார் மூலியமாக தீர்க்க தரிசனம் உரைத்து இன்றைக்கு அவர் ஜெர்மனியில வந்துட்டு பிராங்க்ஃபோர்ட் நினைக்கிறேன், பிராங்க்ஃபோர்ட்ல அங்க இருக்கிறார். பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனுடைய எஃபெக்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாஸ்டுடைய பையன் எங்க இருக்கிறாருங்க, ஜெர்மனியில இருக்கிறாரு. சோ அவர்கள் நம்முடைய ஊழியத்தை அதிகமாக விரும்புறாங்க, அதிகமாக நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக தேவனை கர்த்தர் நம்ம நியமித்து வைத்ததுக்காக ஆண்டவரை பரவ எதிர்த்து அவருடைய நாமத்தை நீங்க மகிழ்ச்சிங்க. விசுவாசிக்கிறீங்க. அந்த இடத்துல அருமையான சிஸ்டர் ஜோஸ்பின் அவர்களையும் கண்டேன். நம்முடைய சபை விசுவாசித்தா, வேற யாரும் கிடையாது, நம்முடைய சபையின் விசுவாசி. அவருடைய சகோதரியும் இந்த நாட்களிலே தூக்குன்றம் என்ற இடத்துல ஒரு சிஎஸ்சி சென்ட் மார்க்ஸ் சர்ச் மூலியமாக நான் சகோதரர் சாம், சகோதரர் ஜெகதீஷ், சகோதரர் ஜான் பிரதர் அண்ட் ரஜினிகாந்த், சகோதரர் ப்ரூட் அவர்கள் நாங்களா ஒரு குழுவினர்களாக பாஸ்டோட இணைந்து நாங்கள் போய் அந்த இடத்தையும் ஊழியத்தை செய்து வரும்படியாக நாங்கள் செய்த கிருபைக்காக கொடானக்குடி நன்றி. நிறைய வித்தியாசமான இடங்கள் இருந்து அழைப்புகள் வந்து கொண்டு இருக்குது. இப்ப லாஸ்டா நாங்க அந்தமானுக்கு போகணும்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்குது. சோ கர்த்தர் தாமே ஹேவ்லாக் என்ற இடத்துல இருந்து திக்லிபூர் வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் ஜேர்னி, கப்பலும் மறுபடியாக பஸ்ஸும் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். சோ என்னோட வரவங்க ஆசைப்படுகிறவங்க, அந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட என்ன பண்ணலாம், நீங்க தாராளமாக வரலாம். தேவனை கர்த்தர் தாமே விசேஷத்துல ஆசீர்வதிப்பார். செப்டம்பர் மாதத்துல மறுபடியாக நம்ம சர்ச் மூலியமாக துபாயில ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. அதையும் நம்ம விசேஷமாக அழைத்து இருக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுங்க, சோ அழைப்புகள் நிறைய இடத்துல வருகிறது. நம்முடைய சர்ச்சுக்கு உத்தரப்பிரதேஷ்ல இருந்து அருமையான ஒரு ஊழியக்காரன் பிளஸ் அவர் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிற ஒரு தெய்வ மனுஷன் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து நம்ம சர்ச்சுக்கு அவர் தேடி வந்தாரு. அநேக நாட்களாக அவருக்கு பிள்ளை பாக்கியம் இல்ல, ஊழியக்காரன் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷ்ல இருந்து ஆண்டு இந்த சபைக்கு ஆண்டு ஆட்கள் என்ன பண்றாரு, ஒரு ஆமின்னு சொல்லி எதிர்பார்க்கிறது. விசுவாசிக்கிறவங்க அவர் ஊழியக்காரருடைய கண்கள் இருக்கிற அந்த கண்ணீரை பார்க்கும்போது உண்மையா சொல்கிற இருதயம் கலங்கி போனது. அவர் சொல்ற, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ஒரு பிள்ளை என்ன, நான் ஊழிய செய்யறதுக்காக அவனை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு அவர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருந்து ஆசாம்ல இன்னொரு ஹாஸ்பிட்டல் அங்க போகணுமா. சோ யாரோ ஒருத்தர் சொன்னாங்களா, இங்க போங்க, எல் ஷடாய் மிஷன் சர்ச்சுக்கு நீங்க போங்க. அவருடைய குடும்பத்துல ஒருத்தருக்கு கேன்சர் வியாதியில இருந்து ஆண்டவர் தந்த மகத்துள்ள விடுதலைக்காக, சுகத்துக்காக அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த உத்தரப்பிரதேச மொழி கூட தெரியாது, ஹிந்தி கூட சரியா பேச தெரியாது, ஆனா எனக்கு ஒரு மொழி தெரியும், ஏசப்பா என்ற ஒரு மொழி தெரியும். அந்த நாமத்துக்கு எல்லாருமே என்ன பண்ணுங்க, தலைய வணங்கிய ஒரு ஆமைன்னு சொல்லுங்க எதிர்பார்த்தேன். பாருங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட் சுகமான கூட கர்த்தர் என்ன செய்வாருங்க, ஆண்டவர் என்ன செய்வாருங்க பாருங்க. நீங்க ரைட்டா இல்லாத ரைட் காட தேட முடியாது. யூ ஷுட் பி ரைட் டு சீக் த ரைட் காட். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்துப்பார். யூ cannot live a life of your own and say God God God. உன்னோட சுய ஜீவித்தை நீ ஜீவித்து கர்த்தாவே கர்த்தாவே. பைபிளும் சொல்கிறது, உங்க நாமத்தை நான் பேய ஓட்டுனேன், உங்க நாமத்தை நான் அநேக அற்புதங்களை செய்தேன், தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஆண்டு சொல்ற, நீ யார் என்று எனக்கு அறியேன், நீ யார் எனக்கு தெரியாதுன்றார். அப்ப கர்த்தர் மேலானவைகளை தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்றாருங்க, எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். He always thinks about you, bigger version, not smaller version, bigger version. நம்முடைய குறைகள்ல கர்த்தர் என்னவா இருக்கிறாருங்க, நிறைவாக இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனாகி கர்த்தர் தாம் இந்த நாட்கள அநேக ஆத்மாக்களை தேவனை கர்த்தர் சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் 4 மணி நேரமும் சர்ச்ல ஒரு பிரேயர் இருக்குது. யார் வருகிறார்களோ வருகிறதுலயும், ஆனா சபையில் என்ன இருக்குதுங்க, ஒரு 4 hours பிரேயர், நான் ஸ்டாப் பிரேயர் போயிட்டு இருக்குது. ஐ ட்ரூலி பிலீவ் இன் பிரேயர். ஜெபமே ஜெயம், இயேசுவின் ரத்தமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நோ பிரேயர் நத்திங் ஹேப்பன்ஸ். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் வித்அவுட் பிரேயர். நாம் பிரியாணி செய்யணும்னு சொன்னா எல்லா பொருட்கள் இருந்தாலும் பாத்திரம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன பண்ண முடியாது. நாங்க ஸ்டீல் பாத்திரங்களை செய்து நாங்க சாப்பிடணும்னு சொன்னா அது எப்படி இருக்கும் நீங்க தான். அதுக்குன்னு என்ன இருக்குதுங்க, ஒரு பதம், ஒரு பாத்திரம். அதே போல காட் உங்களையும் கொண்டு பயன்படுத்தும்படியாக ஒரு பாத்திரமாக நீங்க என்ன பண்ணோம், மாறணும்.
நீங்க செய்கிற ஜெபமாகிலும் சரி, நீங்க வாசிக்கிற வேதமாகிலும் சரி, நீங்கள் பாடுகிற பாடலாகிலும் சரி, இங்க இருக்கிற யாரையோ ஒருத்தரை என்ன பண்ணுங்க, உணர்த்த வைக்கும். இன்னொரு சிலர்களை மறுமாற்றத்துக்குள்ளே கொண்டு வரும், இன்னொரு சிலர்களை தேவன் பக்கமாக இழுத்து கொண்டு போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி நாம் இந்த காலவேளை நம்ம மத்தியில் இருக்கிற ஜோபாஸ் அவர்களை முன்பாக உற்சாகமாக நாம் கரங்களை தட்டுவாங்க. Thank you, Father. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை யாவருக்கும் இந்த காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். People who have come for the first time to our church, we welcome and greet you in the name of the Lord. இதுதான் முதல் முறையாக எல் ஷடாய் மிஷன் சர்ச் அவருடைய குடும்பத்துக்கு வருபவர்களாக இருந்தாலும் கூட உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வரவேற்கிறோம். And people who are watching through online, we greet you in the name of Jesus. ஆன்லைன் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கால வேளையில எங்க குடும்ப சார்பாக சபையின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். Let all join our hands and bring the name of the Lord. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்துக்கு நாம் மகிமையை கொண்டு வருவோம் உற்சாகமாக. இந்த காலவேளை பிசாசானவன் வெட்கப்படட்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். Hallelujah. Hallelujah. God is a good working God. ஆண்டவர் ஒரு நல்ல வேலை செய்கிறவராக இருக்கிறார். If you come this morning with an expectation, be in faith, you will receive a blessing. பாருங்க, ஒரு எதிர்பார்ப்போட ஒரு வேளை இந்த காலவேளை வந்திருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் மனதுள்ளவர்களாக இருக்கிறார். Because you do not need to wait until the man of God puts his hand and prays. ஒரு தேவ மனுஷன் உங்க மேல கை வைத்து ஜெபிக்கிற வரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்க காத்து இருக்க வேண்டிய அவசியம் அகத்தியம் கிடையாது. As Pastor said, every Monday we pray for us. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் சபைக்காக, சபையின் அங்கத்தினருக்காக, ஊழியர்களுக்காக நாங்க 4 மணி நேரம் இந்த ஆலயத்துல அமர்ந்து நாங்கள் ஜெபிப்பவர்களாக இருக்கிறோம். We pray that our church be a church of clinic. பாருங்க, இந்த சபையானது அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபையாக, பெதஸ்தா குளத்தை போல அநேகரை சுகமாக்குற ஒரு இல்லமாக, வீடாக ஆண்டவர் மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெப வீரர்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Even I believe one name and the name above all the names of Jesus. நானும் ஒரு நாமத்தை நம்புகிறேன், அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும், சொல்லுங்க, எல்லா நாமத்துக்கும் அவருடைய நாமம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. If you believe that name, you have the victory of that name. அந்த நாமத்தை நீங்க நம்பினாலே போதும், ஆண்டவர் உங்களுக்கு பூர்ணமான விடுதலையை இந்த காலவேளை உங்களுக்கு தர போகிறார். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் உற்சாகமாக. Hallelujah. Hallelujah. We are meditating a series of called Pentecost. நாம் கடந்த சில வாரங்களாக பெந்தகோஸ்த் என்ற தலைப்பை கொண்டு நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். And I hopefully I will finish today. நான் அதை நம்புகிறேன், இந்த நாள் அந்த தலைப்பை முடிக்கணும் வாஞ்சிக்கிறேன். Or else you'll be bored. இல்லன்னு சொன்னீங்கன்னா இந்த தலைப்பு போக போக நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல என்ன ஆயிடுவீங்க, போர் ஆயிடுவீங்க. But this is a very interesting subject. It takes at least 6 months to 1 year to understand. பாருங்க, இந்த தலைப்புகளை புரிந்து கொள்ள நாம் கேட்கும்படியாக 6 மாதம் காலங்கள் தேவைப்படுகிறது ஒரே ஒரு தலைப்புக்கு. Because we meditate months and months to receive a word of God. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரசங்கத்தை எழுதுறதுக்கு முன்பாக மாத கணக்குல தேவனுடைய சமத்துல நேரத்தை செலவு பண்ணி வேதத்தை வாசித்து அதை ஒரு பிரசங்கமாக உருவாக்கி உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு அநேக மாதங்கள் ஆகிறது. Because we prove through historical. நாம் வரலாறு ரீதியாக உங்களுக்கு நாங்க ப்ரூவ் பண்ணுகிறோம். Theologically we prove. தெய்வீக தனத்திலும் உங்களுக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணுகிறோம். Spiritually we try to prove you. ஆவிக்குரிய விதத்திலும் உங்களுக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணுகிறோம். And make a package for you to take it further. சோ 3 காரியத்தையும் ஒன்றாக இணைத்து நீங்கள் வீட்டுக்கு இந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை எடுத்து போகும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். Hallelujah. Hallelujah. And you take it lightly, it is your part to miss the blessing of the Lord. பாருங்க, ஒருவேளை இந்த பிரசங்க நம்ம கேட்டிருக்கிறோமே அப்படின்றது நீங்கள் லகுவாக எடுத்துக்கொண்டா அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் லகுவாக தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். But when you take it seriously, it is more than a honeycomb, the Bible teaches. நீங்கள் அவைகளை விசேஷமாக நீங்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டால் தேவனுக்கு கர்த்தருடைய வசனம் சொல்கிறது போல அது தேன் கூடை போல இனிமையாகவும் இனிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கும் அது காணப்படுகிறதாக இருக்கிறது. We are seeing a festival of the old Jewish culture. நாம் கடந்த வாரங்களை கேட்டதை போல யூதர்கள் மத்தியில் இருந்த பண்டிகைகள், கொண்டாட்டங்களை பற்றி வேதத்தின் மூலமாக பார்த்து கொண்டு You வருகிறோம். have to understand how these people celebrate it. நீங்க நன்றாக தெரிஞ்சுக்கணும், யூதருடைய கலாச்சாரமும் யூதருடைய பண்டிகை
வேதத்துல இருந்து எப்படி வெளிப்பட்டது? And God is very connected chronologically, and He is a very systematic God, the Bible teaches. வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது போல நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு நியமை உள்ளவராக ஒவ்வொரு விஷயத்தையும் கிரமமாக காலகட்டத்தின் தோராயாக தன்னுடைய பண்டிகைத்து மூலமாக என்னென்னலாம் சம்பவம் என்னெல்லாம் நடக்குதுன்றது அவர் வெளியரங்கமாக வெளிப்படுத்துவர்களாக People இருக்கிறார். say Christianity started from the New Testament. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க கிறிஸ்துவன் சொன்னா 2000 ஆண்டுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலியமா தானே உங்களுடைய மத பிரச்சாரம் இல்ல நம்பிக்கை துவாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. And they get into a debate line and start, your God is first, my God is first. சிலர்களும் சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஆத்திரபூர்வமாக, இல்லைங்க எங்க தேவதான் ஆதில இருந்து வந்தாருன்னு சொல்லுவாங்க. அவர்கள் சொல்லுவாங்க, இல்லைங்க எங்க வழிகள் தான் ஆதில இருந்து சனாதனமாக இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். And some people say that one, your religion is certain continent religion. இன்னொரு சிலர்கள் சொல்லுவாங்க, என்னங்க நீங்க சொல்கிறது இயேசுவானவ பாரத தேசத்துல பிறக்கவில்லையே, அவர்கள் எங்கேயோ ஒரு புறஜாதி தேசத்துல அவர் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி தேசத்துக்கும் இனத்துக்கும் அவர்கள் உடையவர்களாக நம்மை சாயத்து பூசுகிறார். But I am teaching you from the Genesis, from the beginning. ஆகிலும் நான் உங்களுக்கு கடந்த 2 வாரமாக இந்த பண்டிகையும் வேதத்தின் நாம் பின்பற்றுகிற பெந்தகோஸ்தருடைய அனுபவத்தை வேதத்தின் அரங்கத்திலிருந்து உங்களுக்கு நான் கற்று தருகிறேன். And Pentecost was not a new movement, it is an old movement. பெந்தகோஸ்த் என்ற அந்த வார்த்தை நமக்கு புதிய ஏற்பாட்டுல புதிதாக இருந்தாலும் கூட பழைய ஏற்பாட்டுல அது புதுமை அல்ல, அது ரொம்ப பழமையான ஒரு அனுபவமாக இருக்கிறது. And we are exercising back again. அவைகளை கர்த்தர் தாமே மறுபடியாக எழுந்து போன மறைவாக இருந்த ஒரு விஷயத்தை புதிய ஏற்பாடு மூலியமாக கிறிஸ்து மூலியமாக அது மறுபடியாக வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறார். Put your hands together for that. கரங்களை தட்டி அந்த வெளிப்பாட்டுக்காக கர்த்தராகிய இயேசுவானவருக்கு நீங்க நன்றி செலுத்துங்களேன். Tell him, I'm ready, God, please speak to me. ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன், என்னிடத்துல நீங்கள் இந்த பெந்தகோஸ்த் என்ற வார்த்தை குறித்து பேசுங்க. Fill this cup with your word. இந்த பாத்திரத்தை ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தினால் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க. Fill your cup with this understanding, God. என்னை ஒரு புரிதலோட ஆண்டவரே என்னை கொண்டு போங்க. And sanctify me with this word. ஆண்டவரே இந்த பாத்திரத்தை தூய்மையாக்கி இந்த வார்த்தை என்னில் அநேக நாட்களாக அநேக ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும்படியா நான் பிரார்த்திக்கிறேன். We saw the first festival was Passover. பாருங்க, முதலாவது பண்டிகை என்னங்க? பஸ்காவின் பண்டிகை. And we see the festival of fruits. அடுத்தது முதல் கனின்ற அடுத்த பண்டிகையை பார்க்கிறோம். And the third thing we saw, the Shavuot. அடுத்த மூன்றாவது பண்டிகை பார்க்க போகும்போது சாவோத் என்ற பெந்தகோஸ்தருடைய பண்டிகை பார்க்கிறோம். That is what in the book of Acts we have been meditating on. அதுதான் அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எல்லோருமே என்ன பண்றோங்க? தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். Now we'll go a little historically in the Old Testament. இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டில உடைய சான்றுகளை நாம் காணுவோம். The Bible says that Moses received a law from the Lord from the Mount Sinai. மோசே என்ற தேவ மனுஷன் சீனாய் மலையிலிருந்து கர்த்தரிடத்துல உறவாடும் போது தேவனிடத்துல இருந்து ஆண்டவர் 10 என்ன பண்ணாருங்க? கட்டளைகளை அவர் பெற்றுக்கொண்டார். And as I told you, law will pinpoint your sin and it is not a way for salvation. பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல மறுபடியாக இந்த காலவேளை உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். சட்டங்கள் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பாவங்களை சுற்றி காமிக்கும். சட்டம் எது சொல்கிறது, நியாயப்பிரமாணம் எப்படி சொல்கிறது, அது உங்களை ரட்சிப்பின் துறைக்குள் உங்களை அழைத்து வருகிற காரியமாக இல்லாது இருந்தது. Law will not save you, but law will kill you. சட்டம் நியாயப்பிரமாணம் உங்களை ரட்சித்துக் கொள்ளாது. நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனுக்கு மோசையின் நியாயப்பிரமாணம் கல்லை எறிந்து என்ன பண்ணாங்க? உங்களை கொலை செய்யணும். There is no salvation in the law, but I am not against the commandments, but I am at the topic of the commandments. பாருங்க, உங்களுக்கு இந்த 10 கட்டளைகளுடைய நியமங்களை பத்தி நான் அதுக்கு எதிரொலியாக கிடையாது. ஆகிலும் பழைய ஏற்பாட்டுடைய நியமங்களை உங்களுக்கு நான் கற்றுத்தர வாஞ்சிக்கிறேன். It is like a mission which can detect your sickness and problems of your body. பாருங்க, ஒரு சட்ட ரீதியாக நியாயப்பிரமாணம் சொல்லும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி இருந்தால் அதே வியாதியை கண்டுபிடித்து அந்த வியாதிக்கு வேண்டிய ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறது தான் சட்ட ரீதியாக இருந்தது. But can that mission can heal you? Was the question. ஆனா உங்களுக்கு கேள்வி நான் பாத்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணம் சட்டம் என்றது ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்குமா என்றுதான் கேள்வி. அது என்ன கொடுக்காதுங்க? நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்காது. But God gave the law for the people of Israel in the Mount Sinai to Moses. பாருங்க, ஆகிலும் தேவனுக்கு கர்த்தர் தாமே இந்த ஜனங்கள் எகிப்தை விட்டு அவர்கள் சீனாய் மலை போகுமாக தேவனுக்கு கர்த்தர் மோசே இடத்தில் பேசி இந்த 10 கட்டளைகளும் இந்த ஜனங்கள் கடைபிடிக்கும்படியாக கர்த்தரே தருகிறார். And that's what called Pentecost.
அதுதான் நம் முதல் முறையாக பார்க்கிறோம். பெந்தகோஸ்துன்ற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். In the Old Testament, the Pentecost is law giving. பழைய ஏற்பாட்டுல பெந்தகோஸ்து சொல்லும்போது ஒரு மனுஷனுக்கு நியாய பிரமாணத்தை தருகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். And in the New Testament, the Pentecost is giving the Spirit to humanity. ஆனா புது ஏற்பாட்டுல பெந்தகோஸ்துன்னு சொல்லும்போது நம்முடைய ஆவிய தேவனுக்கு ஒப்பு விடுகிறது, இல்ல தேவ ஆவி மனுஷனுக்கு கொடுப்பதுதான் பெந்தகோஸ்தாக இருக்கிறது. That's why we say that doing good is good for you, but there's nothing greater in the presence of God. பாருங்க, நீங்கள் நல்லது செய்யறது நன்மைதான், ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என்ன இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். Some believe that doing good works, doing charity or giving money to people, that will take me to heaven. சிலர்கள் நம்புகிறாங்க, நான் தானம் தர்மங்கள் மற்றவர்களை ஆதரிக்கவும் மற்றவர்களுக்கு உணவை தரவும் இந்த நல்ல ஒழுக்கத்தின் காரியங்களை செய்தா நான் எனக்கு விமோசனம் கிடைக்கும், நான் முக்தி அடைந்து நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கிறாங்க. But where in the Bible it teaches through that you will have salvation. நீங்க வேதத்துல எங்கேயாவது நீங்க வாசித்து பார்த்திருக்கிறீங்களா? தான தர்மத்தின் மூலமாக உங்களுக்கு பரலோகத்துல ஒரு இடம் உண்டு என்ற வசனத்துல இருக்குதான்னு கேக்குறேன். Say prove, I'll leave the Bible and go. ஒருவேளை அப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாம இவ்வளவு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் வேதத்தை விட்டு விடுவேன். Salvation is only on the name of Jesus through the faith and the convictions of the Holy Spirit. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா தான் நமக்கு ரட்சிப்பு. அவரை அன்றி நமக்கு வேற ஒரு நாமம் கொடுக்கப்படல. நான் இயேசுவானவரை மனப்பூர்வமாக விசுவாசிக்கும் போதுதான் பரலோகம் எனக்கு நிச்சயமாக என் கண்ணுக்கு முன்பாக காணப்படுகிறது. So if you have a mind of charity and going to heaven, you're not coming. ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டு நான் தானம் தர்மங்களை செய்தா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னீங்கன்னா அந்த எண்ணத்தோட தயவு செய்து தான தர்மங்களை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அது நமக்கு மதினதாக காணப்படும். But we see these people celebrate every year an offering before the temple. ஆகிலும் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷந்தோறும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு பிரதான காணிக்கையை செலுத்தி அவருடைய முதலாவது கனிகளை கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவர்களாக இருந்தார்கள். We see they bring two different things before the temple and worship and give an offering to the Lord. ரெண்டு காரியங்கள் ஜனங்கள் எப்பொழுதுமே தேவனை ஆராதிக்க அவர்கள் கொண்டு வருவார்கள். One is called the wheat bread, which is made with yeast. பாருங்க, ஒண்ணு பார்க்க போகும்போது நாம் புதிய ஏற்பாட்டுல புளிப்பில்லாத அப்பன்னு சொல்கிறோம், ஆனா பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது என்னதுங்க, புளித்த அப்படின்னா நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த கோதுமையுடைய அந்த அப்பத்தை நாம் பார்க்கிறோம். The book of Leviticus chapter 23. லேவி புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், Reading 16 and 17 from 16, 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டுங்க நீங்க வாசிக்க கேட்பீங்க. லேவி புஸ்தகம் 23, 16, 17. ஏழாம் ஓய்வு நாளுக்கு, ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் முட்டம், 50வது நாள் முற்றம் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவர்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 10ல் 2 பங்காகிய மெல்ல மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவரட்டும் காணிக்கையாயிருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக உங்களுடைய வாசஸ்தலத்திலிருந்து 2 முதல் பலனாக கர்த்தருக்கு என்று கொண்டு வந்து அப்போதோடு கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும். So when you see over here on the 50, the Bible says 50 over there. பாருங்க, மறுபடியாக வேதத்துல வாசிக்க கேட்கிறோம். 16ஆம் வசனம் சொல்கிறது 50வது நாள். Pentecost starts on the day 50. பாருங்க, நாம் ஏற்கனவே புது ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் கேட்கும்போது பெந்தகோஸ்து 50 என்ற வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். And over here we see that they bring this bread which is made with the yeast. வேதம் சொல்கிறது அவர்கள் இந்த கோதுமையோட நல்ல மாவோட என்ன செய்கிறாங்க, அவர்கள் தேவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். This is the only festival and this is the only place where yeast is allowed to be a part of this festival. பாருங்க, இந்த பண்டிகையுடைய முழுமை கதையில நீங்க பார்க்க கேட்டீங்கன்னா புளித்த அப்பம், புளிப்பில்லாத அப்பம், புளித்த அப்பம், இந்த வசனத்துல
புளித்த அப்பம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி as a இருக்கிறார். part of offering to the Lord. இந்த காரியத்தை தேவனுக்கு முன்பாக ஒரு காணிக்கையாக ரெண்டாக நீங்க கொண்டு வாங்கன்றார். Why yeast? It is mentioned here. நான் உங்களை பார்த்து கேட்க வாஞ்சிக்கிறேன், இந்த புளிப்பு, இந்த ஈஸ்ட் என்ற வார்த்தை எதுக்கு இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க? You have any understanding? உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு புரிந்தல் இருக்கிறதா? What is the meaning of yeast? உங்களுக்கு இந்த புளிப்பு என்ற வார்த்தை ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? They're all theologians, better than சில me. நேரத்துல நாம் வேதத்தை அறிந்திருக்கிறதுனால நமக்கு சில பகுதிகள் தெரியும். The Bible says வேதம் சொல்லுகிறது, yeast in the Bible always pictures as sin. பாருங்க, இந்த புளிப்பு என்ற வார்த்தை வேதத்துல எப்பொழுதுமே பாவத்துக்கு ஒப்பாக அதிகமாக, புளிப்புன்றது என்னங்க, அதிகமாக பாவிக்கிறது தான் வெளிப்படுத்துகிறது. It is a sin. அது ஒரு பாவத்துக்கு ஒப்பாக இருக்குது. That's why on the Passover that would get rid of all the yeast in their house. அதனாலதான் இந்த பாஸ்ஓவர் இல்லைன்னா என்னதுங்க, இந்த புளிப்பில்லாத அப்பத்தினுடைய பண்டிகை நாட்கள் வீட்டுல இருக்கிற எல்லா புளிப்பான பதார்த்தத்தை அவர்கள் வெளியே கொண்டு போய் போட்டுருவார்கள். They will bring before the temple and show towards the heaven and say, God, you are sinners. இவைகள் என்ன செய்வான் பார்த்தீங்கன்னா, ரெண்டு கைகளை பிடித்து கொண்டு வந்து தேவாலயத்துக்கு முன்பாக கொண்டு வந்து, ஆண்டவரே நாங்க எல்லோருமே என்னதுங்க, புளித்தவர்களாக பாவிகளாக இருக்கிறோம்னு சொல்லி அவர்கள் தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துவார். Because Passover is called a sacred time, a sacred movement. காரணம் சப்பத் என்ற நாளை வேதத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. சப்பத்ன்றது என்னதுங்க, யூதர்களுக்கும் என்னதா இருக்குது, அந்த நாள் ஒரு புனிதமான நாளாக, தூய்மையான நாளாக அவர்கள் காணப்படுகிறது. That is practiced by the Jewish ancient culture. இந்த சப்பத் என்ற நாள் பார்த்தீங்கன்னா யூதர்கள் தலைமுறையாக இந்த நாள் வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். And Jesus was crucified on the Passover day. The Bible teaches. பாருங்க, புளிப்பில்லாத அப்பத்தின் நாளுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆனவரும் சிலுவை மேல என்ன இருக்கிறாருங்க, பலியாக செலுத்தி இருக்கிறாங்க. He did not do sin, but he carried the sins of the people of the world. நீங்க நன்றாக தெரிஞ்சுக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவி அல்ல, ஆனா உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஒரு ஆமீன் சொல்வீங்களா பாருங்களேன். He was a spotless lamb who dies on the cross. No sin within him, but he dies to take all our sins. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் உயிரோடு இருந்த நாட்களிலே தேவனுக்கு கர்த்தர் தாமே எந்த குற்றம் இல்லாத, எந்த பாவத்தை அறியாம ஜனங்களுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்வராக அவர் வெளிப்பட்டார். See, from the Levites, from the Old Testament, we are coming to the New Testament. பாருங்க, லேவி ஜனங்கள் மூலியமாக இப்பொழுது அந்த பதவுனை மூலியமாக புதிய ஏற்பாடு வரைக்கும் அதோட கனெக்டிவிட்டியை நீங்க பாருங்க. And God says in this feast, add the yeast as an offering. இந்த பண்டிகை நாட்களில இந்த பிரதான காணிக்கையாக இந்த அப்பத்தை நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு முன்பாக இந்த புளிப்பை போட்டுட்டு எனக்கு முன்னால நீங்க கொண்டு வாங்கன்ற. What happens when you put an yeast in the flour and bake it? பாருங்க, யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பிடுகிற பண்ணு பிரெட் எல்லாம் இருக்கிறத இந்த ஈஸ்ட் கொஞ்சம் இந்த மாவுல போட்டா என்ன தெரியுங்களா, அந்த மாவு புளிப்பாயிடும். Something, another thing happens. இன்னொரு விஷயமும் நடக்குது இல்லையா, தட்டியா இருக்கிறதுனா எல்லாம் உப்பிடும். உங்களுக்கு புரியுது, உப்புறது புரியுது, தோசை மாவு மாதிரி என்ன ஆகுதுங்க, உப்புது. That means it removes every hidden things what sin has dominated you. இந்த புளிப்பான பதார்த்தத்தை நீங்க உள்ள போட்ட உடனே எதெல்லாம் மறைந்திருக்கிறதோ, இந்த மாவுக்குள்ள எதெல்லாம் மறைந்திருக்கிறதோ அது நேரத்துல என்ன பண்ணனா அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே என்ன பண்ணுங்க, உப்புஷமாக அப்படியே வெளியே வரும். And these people bring this yeast and say that you are the Lord, you are the God of my life. So இவர்கள் காலைதோறும் அந்த அப்பத்தை, புளித்த அப்பத்தை கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக என் அந்த ரங்கத்துல இருக்கிறது எல்லாவற்றும் நீங்கள் பார்க்கிறவராக இருக்கிறீங்க சொல்லி தேவனுக்கு முன்பாக அவர் இரு கரங்களை உயர்த்தி அந்த அப்பத்தை பிடித்து சொல்வாங்களா, நீங்க எல்லாவற்றும் பார்க்கிறவராக இருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Your offering to God will save you. உங்களுடைய காணிக்கை தேவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறது நிச்சயமாக உன்னை ரட்சிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்த்தாங்க. Your offering to charity will never save you. ஆனா தான தர்மத்துக்காக கொடுக்கறது உன்னை ஒரு நாளும் ரட்சிக்காது. If you prove in the Bible, I'm ready to learn it. ஒருவேளை நீங்க அதிகமாக வேதத்தை படித்தவர்களும் ஆராய்ந்து பார்வையாளர்களாக இருந்தால் அதை நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க, நாங்களும் அவைகளை என்ன பண்றோம், கற்றுக்கொள்கிறோம். And these people stood before the temple and praising the Lord, remove our sins, O God.
சோ இந்த 2 அப்பத்தையும் காணிக்கையாக அவரோட வீட்டுல இருந்து கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, எங்களை விட்டு அகன்று போகும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். And they said, "You are the God of our life. You are the harvestness of our life." இந்த வசனம் சொல்கிறதை போல நீங்க தான் ஆண்டவரே எல்லாவற்றிலும் முதலாவது என்னவா இருக்கிறீங்க, கனியாக இருக்கிறீர்களே. On the occasions of the Pentecost, he accepted the yeast interestingly. பாருங்க, இந்த காரியத்தை அவர் தாமே இந்த பெந்தகோஸ்து நாள்ல புளித்தவர்களாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். முதலாவது In Acts chapter 2 says, he brought 3,000 sinners and God accepted the 3,000 sinners. இந்த புளிப்பு அப்படின்னு சொல்ல போகும்போது பஸ்கா இந்த பண்டிகை நாட்களில பேதுரு பிரசங்கிக்க போகும்போது என்னதுங்க, ஒருத்தர் மூலியமாக 3000 பேர் என்ன ஆயிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் ஆமென் சொல்லுவீங்களா? Hallelujah. Hallelujah. In one overnight, they brought all this 3,000 yeast before the Lord. ஒரே ஒரு மனுஷன் மூலியமாக 3000 பேரு தேவனை அறிகிற அறிவுக்குள்ள கர்த்தர் அவர்கள் எல்லோரும் கூடி சேர்த்து And all these 11 disciples, they were filled with sins, not spirit first. பாருங்க, முதலாவது நீங்க பார்க்க போகும்போது இருந்த அந்த 11 சீடர்களும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவை அண்டில விட்டுட்டு எல்லாரும் ஓடி They போனவர்கள். were with Jesus. ஒரு காலத்துல இயேசுவோடவே They பயணித்தவர்கள், walked with Jesus. அவர்கள் தேவனுடன் நடந்தவர்கள், They saw the miracle of Jesus. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதங்களை தன்னுடைய கண்களால கண்டவர்கள். But Bible says they were carrying yeast with them. ஆகிலும் இந்த 12 பேரும் அவருடைய சரீரத்துல அவருடைய ஆத்மால என்ன செய்தாங்கன்னா அவர்கள் புளித்த காரியங்களை பாவத்தை சுமந்தவர்களாக Even இருந்தார்கள். though you walk with Jesus, சில நேரத்துல நாமும் இயேசுவோட நடக்கிற அனுபவம் இருந்தாலும் கூட if you are having yeast in your life, உங்களுக்குள்ள அந்த புளிப்பான காரியங்கள் இருந்தா you are a living dead body. நாம் கர்த்தருக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு பதோனியாக But இருப்போம். my Bible says, வேதம் சொல்கிறது, all these 11 people came before the Lord and brought the yeast towards the Lord. பாருங்க, இந்த 11 சீடர்களும் 1ஆம் அதிகாரத்து அப்போஸ்தலர் புத்தகத்துல எல்லோருமே ஒருமித்து அவர்கள் தேவனுக்கு முன்பாக என்னதுங்க, புளிப்புள்ள அப்பமாக தேவனுக்கு முன்பாக அவர் வெளிப்படுத்தினார்கள். And they all got saved that night, and they all received the power of the Holy Ghost. அவருடைய காத்திருக்கிற வேளையில 50வது நாள் என்ற பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோருமே பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக காணப்படுகிறாங்க. Put your hands together. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை I hope மகிமைப்படுத்துங்க. you're understanding. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு ஏதாகிலும் கொஞ்சம் புரிகிறதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Before receiving the power of the Holy Ghost, Peter denied Jesus 3 times. பாருங்க, தேவ அபிஷேகத்தை பெருகிறதுக்கு முன்பாக பேதுரு என்ற அப்போஸ்தலர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை 3 வாட்டி என்ன செய்கிறாருங்க, மறுதலிச்சுட்டு போறார். But in Acts chapter 2, when he received the power of the Holy Ghost, in one sermon 3,000 people were being saved. எந்த மனுஷன் தன் நாவினால மறுதலிச்சானோ அதே மனுஷன் அப்போஸ்தலர் புத்தகத்துல 3000 பேருக்கு முன்பாக அவர் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் என்ன வர்றாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்துவீங்களா பாருங்க. Hallelujah. ஹalleluya. In the Old Testament, the bread and the yeast was a sacrifice as an harvest before the Lord. தேவனுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டுல நீங்கள் வாசிக்க கேட்க போகும்போது அப்பமும் என்னங்க, புளித்த காரியத்தை தேவனுக்கு முன்பாக ஒரு காணிக்கையாக கொண்டு வந்தார். And in New Testament, you are that living sacrifice. பழைய ஏற்பாட்டுல ஒரு அப்பத்துக்கு ஆண்டவர் ஒப்பாக பேசுகிறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல நீங்க தான் அந்த பிரதான அப்பமாக காணிக்கையாக ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்தி காமிக்கிறார். Hallelujah. Hallelujah. And that's what Jesus says. Look at these fields. The fields are harvest are more. பாருங்க, அதனால தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அந்த வயல்வெளியை பார்த்துட்டு என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா வார்த்தை, இது அறுவடைக்காக என்னவா இருக்குதுங்க, அறுவடைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. But we stop this. ஆனா அந்த அறுவடைய நிக்க வைத்தவங்களை யார் தெரியுமா, நாம தான். We are not allowing the word of God in our homes. நாம் நம்முடைய வீட்டுகளில் தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை கொண்டு வராத நாம் தடை We are செய்கிறோம். not bringing the children of God who are seated and sleeping in our homes. நம்முடைய வீட்டுகளை இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறவங்க, உறங்கி கொண்டிருக்கிறவங்க, வாங்க கடவுளை தேடலாம், அறுவடை மிகுதியாக இருக்குது, வேளாட்கள் குறைவாக இருக்கிறது, இந்த வசனம் சொல்கிறதை போல வாங்கன்னு சொல்கிற ஆட்கள் இல்ல. Still sin is dominating our homes. இன்னும் நம்முடைய வீட்டுக்குள்ள பாவம் ஆளுகை செய்கிற ரூபத்தில் இருக்கிறது. They know who is Jesus. அவர்களுக்கு நன்றாக தெரியும் இயேசுவானவர் யார். They walk with Jesus. ஒரு காலத்துல அவர்களும் இயேசுவோட என்ன பண்ணி இருக்கிறாங்க, நடந்திருக்கிறாங்க. But still there's no sanctification of the Holy Spirit. ஆகிலும் அவருடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால்
தொடப்படாத தூய்மையாகாத அவருடைய ஜீவியம் அப்படியே They are இருக்கிறது. living, but they are dead. பாருங்க, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஆவிக்குரிய விதத்துல அவர்கள் மரித்து போனவர்களாக All இருக்கிறாங்க. these 11 disciples were living, but they were dead in the spiritual aroma. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த 11 சீடர்களும் உயிரோடு இருந்தார்கள். ஆனா ஆவிக்குரிய விதத்துல கடைசி வரைக்கும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் மரித்து போனவர்களாக இருந்தார்கள். But from the book of Acts, when they received the power of the Holy Ghost, they were bouncing back and they did great and mighty things for the Lord. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை இந்த சீடர்கள் பெற்றுக் கொள்கிறார்களோ அந்த நாளிகையிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்காக நான் வாழ்வேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை நான் பூர்ணமா செய்வேன், அற்புதம் அடையாளத்தோட அவர் அநேக ஜனங்களை தொட்டு தன்னுடைய பிராணனை கூட மதிக்காத அவர்கள் உயிரை கொடுத்துட்டார். Why you are not able to pray? இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏன் உங்களால ஜெபிக்க Why முடியும்? you are not able to receive the power of the Holy Ghost? ஏன் உங்களால அபிஷேகத்தை பெற முடியாது Why இருக்கு? you are not able to walk in the spiritual aroma? ஏன் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பூர்ணமாக சம்பூர்ணமாக வாழ முடியாத நீங்கள் இருக்கிறீர்கள்? You have not yet received the power of the Holy Ghost. காரணம் தெரியுங்களா? இயேசுவை அறிந்த நீங்க பரிசுத்த ஆவியானவரை அறியாமலே வாழ்ந்து கொண்டு That's why your life is crying. அதனால தான் அநேக நேரத்துல நாம் அழுகிறவராக Your இருக்கிறோம். life is weeping and troubling. நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு இக்கட்டுன்னு But சொல்லுங்க. the moment when the power of the Holy Ghost comes, ஆகிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒரு வாட்டி வந்து தொட்டா changes happens. உங்களுடைய வாழ்க்கையில சம்பூர்ணமாக மாற்றங்களை கட்ட இந்த நாள்களை கொண்டு வருவார். சங்கிலிகளை உடைப்பா, Changes will happen. உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை There ஏற்படுத்துவார். is a symbol of God, which is the Holy Spirit. கர்த்தருடைய ஒரு சின்னம், அது பரிசுத்த ஆவியார் என்ற ஒரு நாழிகையாக ஒரு சின்னமாக இருக்கிறது. The Bible says in Acts chapter 2, the wind came. The wind is called the symbol of God. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கும்போது ஒரு பலத்தின் காற்று, காற்றுன்றது தேவனுடைய அடையாளத்தின் சின்னமாக That is இருக்கிறது. the presence of God. அந்த காத்துன்றது என்ன தெரியுங்களா? தேவ பிரசன்னமாக இருக்கிறது. That's what we meditated last week. இதுதான் கடந்த வாரத்தை நாம் தியானிக்க The கேட்டோம். word wind in the Old Testament and the New Testament, in Hebrew and in Greek, it is called spirit. பாருங்க, நாம் பழைய ஏற்பாட்டுல போன வாரம் கேட்டோம். காத்துக்கு இன்னொரு வார்த்தை எபிரேயர்ல என்னங்க? ரூவா என்ற வார்த்தை கேட்டோம். நாம் மறுபடியாக கிரேக்கத்திலும் நாம் மறுபடியாக ஆங்கிலத்தை கேட்கும்போது இப்பொழுது ஆவி, ஸ்பிரிட் என்ற வார்த்தையை நாம் கேட்கிறோம். That's what in the Old Testament it is called ruah, as pastor said. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல கடந்த வாரத்துல என்னதுங்க? தேவ ஆவிக்கு, காற்றுக்கு, உயிருக்கு ஆண்டவர் ரூ ஆ என்ற வார்த்தையை In பயன்படுத்துகிறார். the New Testament, புது ஏற்பாட்டுல wind, breath or spirit, பாருங்க 3 காரியம், விண்டு, பிரெத், ஸ்பிரிட் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். it is called pneuma. நியூமான்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல என்ன வார்த்தைங்க? ரூவா. புது ஏற்பாட்டுல நீமா, Pneuma. நியூமா. You know what is the meaning of pneuma? உங்களுக்கு மறுபடியாக உங்களுக்கு நியூமா கிரேக்க வார்த்தை என்னன்னு தெரியுமான்னு கேக்குறேன். You have heard this word. இது தமிழ் வார்த்தையில, ஆங்கில வார்த்தையில, சமஸ்கிருதமும் கிடையாது. இது என்னங்க? The Greek. கிரீக் வார்த்தை, கிரேக்க வார்த்தை All, நியூமா. all have experiences. இந்த நியூமான்ற வார்த்தை எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல அனுபவிச்சு இருக்கிறோம். In English, ஆங்கிலத்துல this word pneuma means நியூமா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் pneumonia. நிமோனியா என்ற வார்த்தை. It's a medical terminology. இந்த நிமோனியா என்ற வார்த்தை நம்முடைய சுவாசிக்கிற குடலுக்கு ஏதாகிலும் சம்பந்தப்பட்டிருக்குது. அது மெடிக்கல் டெர்மினாலஜியா இருக்குது. COVID happened in 19. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது போல 2019 என்னதுங்க? கோவிட் என்ற ஒரு வார்த்தை நாங்க சுவாசிக்கிற குடலுக்குள்ள உண்டான காரியத்தை நீங்கள் அறிந்திருப்பீங்க. See how the Antichrist is revealed. பாருங்க, கடைசி நாட்கள்ல எப்படி வேதத்தின் மூலமா ஆவியை வெளிப்படுத்துகிறாரோ அதே போல கடைசி நாட்கள்ல அந்த கிறிஸ்துவானவன் இப்படிப்பட்ட ஜாலகையின் வேலையின் மூலமாக அவனும் வெளிப்படுகிற நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. God breathed on the nostrils of man and he became a living soul. ஆதியாகமம் 2 எடுத்து சொல்லுகிறதை போல தேவனாகிய கர்த்தர் தாமே மனுஷனுடைய நாசிலை ஊதினார், மனுஷனோ ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டார். And 2 years back we all were wearing masks that bad breath will kill you. நம்ம எல்லாருமே 2019, 20, 21 எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்டுல 1க்கு 2 என்ன பண்ணிட்டு இருந்தோம்? துண்டு மாதிரியே மாஸ்க் வச்சு அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னா பேசிட்டு இருந்தோம். See where God did, Satan is coming against it. எந்த இடத்துல கர்த்தர் சுவாசித்தாரோ இல்ல ஊதினாரோ அந்த இடத்துக்கு தான் பிசாசானவன் என்ன செய்கிறாங்க? ஒரு மாஸ்க போட்டு அதை என்ன அடைப்பாக மாத்திடுங்கன்னு சொல்லுவாங்க. Wind and spirit is same. பாருங்க, காற்றும் தேவ ஆவியானவரும்
ஒரே செய்கையாக ஒரே போலதான் வெளிப்படுவார். God has a personality, personified, they say. கர்த்தருக்கும் கடவுளுக்கும் ஜனங்களை சந்திக்க அவருக்கும் ஒரு ரூபம் உண்டு. அந்த ரூபம் அது காற்றை போலதான் அது வந்து சந்திக்கும். The book of Exodus chapter 14:21, we see that the sea was divided with the east world wind and became dry land. பாருங்க, நாம் யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கும் போது, மோசே அவருடைய கைகளை அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டும் போது ஒரு பெரிய காற்று வந்து அந்த இரவு அவர்களை பிரித்தது, அந்த கடலை பிரித்தது சொல்லி வாசிக்க கேட்கிறோம். And we see in 2 Kings chapter 2 verse 11 that God took Elijah by the whirlwind. பாருங்க, நாம் மறுபடியாக எலியா தீர்க்கதரிசியுடைய கதையை நீங்க கேட்கும்போது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு பலத்தின் காற்றாக நெருப்பை போல வந்து எலியாவை வானத்துக்கு நேராக எடுத்துக்கொண்டதுன்னு சொல்லி வாசிக்க கேட்கிறோம். And the book of Job chapter 38:1 says God spoke to Job through the whirlwind. பாருங்க, யோப் புஸ்தகத்துல 38ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல கர்த்தர் யோபிடத்துல பேசும்போது சுழல்வெளி காற்றை போல கர்த்தர் தாமே யோபிடத்துல அவர் பேச துவங்கினார். And the book of Jeremiah chapter 30 verse 23 says, see the storm of the Lord will burst out in a wrath, a driving whirlwind swelling down on the heads of the wicked. பாருங்க, மறுபடியாக எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க கேட்கும்போது, சுழல்வெளி காற்றை போல கர்த்தர் தாமே அக்கினியாக அவர் இறங்கி வருகிறார். அப்பொழுது எல்லா துன்மார்க்கத்துல இருக்கிறவர்கள் வேதனையில் போய் விழுவார்கள். God manifested in the Old Testament through the wind. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் மனுஷனுக்கு எப்படி பிரத்யட்சமாக வெளிப்பட்டாரு? காற்று மூலியமாக, சுறாவளி காற்று மூலியமாக, பலத்தின் காற்று மூலியமாக தேவன் பழைய ஏற்பாட்டுல வெளிப்பட்டிருக்கிறார். In the New Testament, Jesus has a conversation with Nicodemus and says in the book of John chapter 3 verse 8. பாருங்க, மறுபடியாக யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கர்த்தர் தாமே நிக்கதோமோ என்ற ஒரு மனுஷனிடத்துல ஆண்டவர் அவரு பேசுகிறார். The wind bloweth where it listed, and thou hearest the sound thereof, but canst see not tell wherence it cometh, and whither it goes, so it is easy on that is born of the Spirit. யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்க கேட்போம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய், அதை சத்தத்தை நீ கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும், இந்த இடத்திலிருந்து வருகிறது என்றும், இன்ன இடத்துக்கு போகிறது என்றும், இந்த இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவனும் அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அவனும் அப்படியே என்ன பண்றானுங்களா? இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்த்தாங்க. Only who is born of the Spirit. ஆவியினால் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சில ரகசியங்களை கர்த்தர். Only he will know what and where the Spirit is moving. இந்த ஆவியானவர் எப்படி வேலை செய்கிறாரு, எப்படி போகிறாரு, எப்படி வருகிறாருன்றது ஆவியினால் பிறந்தவர்கள் தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். And Jesus was speaking to Nicodemus regarding the whirlwind. பாருங்க, இந்த வசனத்துல கர்த்தர் தாமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நிக்கோதேமு இடத்துல இந்த மேலான ரகசியத்தை பத்தி பேசுறார். Don't be spiritual foolish people. அநேகர் எப்படி இருக்கிறான் பாத்தீங்கன்னா, ரொம்ப பக்தின்னு சொல்லிட்டு மனிதர்களாக இருப்பான். Last week also there is a news which is circling in the media. பாருங்க, கடந்த வாரத்தை நீங்க பார்க்க கேட்கும்போது சோஷியல் மீடியால ஒரு சர்க்கலமை நாம பார்த்தோம். A mother lost her son, but she is taking a Bible and praying and reading for him to come back to life. பாருங்க, ஒரு தாயானவள் மகாராஷ்டிரால நடந்தது. இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி நீங்க பாருங்க. இது ஏதோ கற்ற கதை அல்ல, அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா ஒரு கிறிஸ்துவ ஒரு பெண்மணி, தன் மகன் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 5 நாட்களா வச்சு பைபிளை வச்சு டெய்லி பைபிளை வாஸ்து அவன் உயிரோட எழுந்து வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில அந்த உடம்புல இருந்து துர்நாத்தமா அந்த வாசனை வாடை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஜெயில வச்சுட்டு. பாருங்க, அந்த அம்மா தன்னுடைய மகனும் இறந்து போயிட்டாங்க, எழுந்துட்டாங்க, சமாதானத்தையும் இழந்துட்டாங்க. I
can put it on the thing, but there's no time. உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல எடுத்து உங்களுக்கு போடுவேன், நேரம் கிடையாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு அது போட But முடியும். the Bible says in John 3:8 that the wind blows everywhere it pleases, not what we please. இந்த யோவான் புஸ்தகம் 3:8 ஒரு ஆழமான ரகசியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன ரகசியம்? இந்த காற்றானது அதுக்கு பிடிச்சமான இடத்துக்கு தான் போவோம் தவிர்த்துக்கு நான் பிடிச்ச இடத்துக்கு அல்ல. The air is free for everyone. காற்று எல்லாருக்குமே இலவசமானது. அப்புறமா என்னதுங்க, அது ஒரு சுதந்திரவாளியாக இருக்கிறது. The more you inhale, you'll die. Yeah. அதிகமாக நீங்க சுவாசிக்கணும்னு நினைச்சாலும் நம்ம என்ன ஆயிடுவோம், மரிச்சும் போயிடலாம். If less you inhale also, you'll die. ஒருவேளை காத்து கொஞ்சம் கம்மியா நீங்க சுவாசித்தா கூட என்ன ஆயிடுங்க, மரித்து There's போட்டு a போயிடும். time set, the clock is set by God. அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் தாமே இந்த குடலுக்குள்ள எப்படி எவ்வளவு சுவாசிக்கணும்ன்ற அளவை கர்த்தரே நியமித்து நமக்கு இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கார். Don't overdo what God has planned upon your life. பாருங்க, கடவுளை காட்டிலும் மிஞ்சின பதார்த்தத்தை போல நான் இது செய்வேன் என்று சொல்லி போய் விழுந்துராது. That's what in the book of Acts chapter 1 it speaks that Peter jumped and brought two disciples, that next disciples nowadays will be there. பாருங்க, அதனால தான் அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல அந்த கடைசி அத்தியாயத்தை நீங்க வாசிக்க கேட்கும்போது எங்கிட்ட இருந்து ஜஸ்டிஸோ மறுபடியாக மத்தியான்னு சொல்லுகிற 2 பேரை கொண்டு வந்துட்டு சீட்டை போட்டு அவர்கள் புதிய அப்போஸ்தலர்களாக அவர்கள் கொண்டு வந்தாங்க. அந்த அத்தியாயத்துல இருந்து அவர்கள் 2 பேரும் காணாத போயிட்டாங்க. That's why in Tamil they said don't be adiga person. So that is why people say in Tamil, do not be more justful person. Be what you are, what God has called you. எதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு நீங்க என்னவா இருங்க, உண்மையா பாத்திரனாக இருங்களே. But God removed these 2 people and brought book of Acts chapter 9 encountered Saul and made him as a Paul. பாருங்க, தேவனுக்கு கர்த்தர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க. பேதுரு அதுக்கு பிரசங்கியமாக 2 பேரை ஜஸ்டிஸும் மற்றபடியாக மத்தியாவும் கொண்டு வருகிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, நான் இந்த பிளான் கொண்டு வரலையே, இதை நான் புதுசா நீ கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல என்னங்க, தமஸ்கு வழியில போய் கொண்டிருக்கிற சவுல தேவனுக்கு கர்த்தர் அவனை சந்தித்து அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி பவுலாக ஆண்டவர் அவனை மாற்றினார். A persecutor become a preacher of the word of the Lord. எந்த மனுஷன் தேவனுக்கு விரோதமாக, கூட்டங்களுக்கு விரோதமாக, தேவ மனிதருக்கு விரோதமாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல என்னதுங்க, ஸ்தேவானை கொலை செய்யும்படியாக ஒரு மனுஷன் ஓடி வந்தனா அதே மனுஷனை கர்த்தர் பிடித்து என்னுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை நீதான் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் அவன் கையில கனமான ஊழியத்தை கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களாம் பாருங்களேன், உற்சாகமாக. Let your calling be the hand pick of God. ஆண்டவர் ஒருவேளை உன்னை இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்திருந்தால் மனுஷன் உன்னை அழைக்க கூடாது, உன்னை படைத்த தேவன் உன்னை அழைக்கின்றோம். Don't say they are preaching, even I'll also start one church. அவங்க நானும் நல்லா பிரசங்கம் பண்றேன், நானும் கைத்தட்டி நல்லா பாடுறேன், நானும் வந்துட்டு தாளம் மூலம் எனக்கு தெரியும், நானும் ஒரு சர்ச் ஆரம்பிக்கிறேன்ற அந்த எண்ணத்துக்குள்ள போகாதீங்க. Gathering will come, collection will come. ஜனங்களும் வருவாங்க, கலெக்ஷனும் வரும். This is not collection work. பாருங்க, சபை என்றது என்னதுங்க, கலெக்ஷன் செய்கிற வேலை கிடையாது. Many are thinking like this today. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, நாங்க சர்ச்சை வச்சுக்கோ, வாடகை வச்சுக்கோ, நாங்க கலெக்ஷன் பண்ணுவோம் நினைக்கிறோம். For running their church they'll use you as a collection bill. பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க சர்ச்சை நடத்துறதுக்கு உங்களை பில்லா வச்சுட்டு வேற ஒரு சபையில இருந்து உங்களுடைய காணிக்கைகளோ தசமங்களை திருடி அவர்கள் வாங்கி கொள்வார். They will say God will bless you. அவர்கள் சொல்லுவாங்க, உங்க சர்ச்சை விட்டுட்டு அவங்க சர்ச்சை பிளஸ் பண்ணும்போது கர்த்தருடைய God has a prophetic word for you. உனக்காக நான் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வைத்திருக்கிறேன். That God will increase you. கர்த்தர் உன்னை பலகி பெருக செய்வார். You will never go to job. நீங்க வேலையே போகாத. And you don't have a job. உங்களுக்கு வேலையே இல்லாத. And you don't have a fund of every month. உங்களுக்கு மாசத்துக்கு தேவையான பணங்கள் இல்லாம. And they will say God will bless you and give you a car and make you multi-millionaire. பாருங்க, எதுவுமே செய்யாத ஆண்டவரை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக செய்வார், நீ ரொம்ப நல்லா இருப்ப, கார் வாங்குவ, பங்களா வாங்குவேன்னு சொன்னா எங்க நடக்கும்? This is the trend which is running in the இன்னைக்கு கிறிஸ்தவத்தின் மத்தியில நடக்கிற ஒரு கூட்டம் என்னங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு. Are we preaching that we don't have money to pay the bills? நாங்க என்னைக்காகிலும் எங்களுக்கு தேவைகள் உண்டு, பணங்களுக்கு தேவை, இந்த பில்லு கட்ட முடியல, நீங்க கொடுங்கன்னு என்னைக்காகிலும் உங்களை கேட்டிருக்கிறோம். Did we come to your home and said that you did not pay a tithe, come and put the tithe in the church? பாருங்க, எத்தனோ மாதமாக நீங்க தசம்பாக கொடுக்காத ஊரை சுத்தி நிக்கிறீங்க. நீங்க தசமாகத்தை கொடுக்கணும்னு சொல்லி நானும் என் கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து உங்க வீட்டுக்கு வந்து தசமாகத்தை எப்ப எடுத்து வைக்கிறீங்களா இல்லையான்னு என்னைக்காக கேட்டிருக்கிறோமா? அந்த பிரசங்கியார்கள் நாங்கள் அல்ல. You did not choose us. நீங்க எங்களை தெரிந்து கொள்ள. You did not call us for this honor. நீங்க இந்த கனமான ஊழியத்துக்கு எங்களை நீங்க அழைக்க. It is our God.
கர்த்தர் தான் அழைச்சார். It is our God. அழைத்தவர் உண்மை It is உள்ளவர். our God. அந்த தேவன் தான் அழைச்சார். Most of my friends are watching online. பாருங்க, என்னுடைய உலகத்துல இருக்கிற மறுபகுதி அமெரிக்கா தேசத்துல இரவு பொழுது அவர்களும் இந்த ஆன்லைன் மூலியமாக நான் பேசிட்டு இருக்கிறதை பார்த்துட்டு I இருக்காங்க. don't take a single dollar from the church or pocket. அவங்களுடைய சபைகள் இருந்து, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து $1 கூட இந்த சபைக்கு யாராலும் காணிக்கையாக கொடுத்தவர்கள் We ஒருவரும் don't கிடையாது. say people are dying, give us the fund. No report and support work for that. இந்த இடத்துல நம்முடைய மத்தியில இருக்கிற சகோதரர் ஜான் ரவி பிரதர், அவர் தான் சர்ச்சுடைய மேனேஜர். இன்னைக்காக கேட்டு பாருங்க, எங்களுக்கு ரிப்போர்ட் கொடு, எவ்வளவு காசு வருது, யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு இது பண்ணணும்னு ஏதாகிலும் ஒரு விஷயத்தை நாங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறீங்களான்னு சொல்லி அந்த சகோதரத்தை இங்க கேட்டு Every பாருங்க. Sunday after the church, we have healing service. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த ஆராதனை முடித்த அடுத்த வேளையை ஜனங்களை சுகமாக்குற ஊழியத்துக்கு, பேய் பிசாசுகளை திறத்துகிற ஊழியத்துக்கு நாங்கள் செய்கிறோம். We don't have a propaganda of publishing what happens to the people. இந்த இடத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியா வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பேய ஓட்டுறோம், அற்புதம் நடக்குது, சுகம் நடக்குது, நீங்க வாங்க எங்க சர்ச்சுக்கு வந்தா உங்களுக்கு நல்லா ஆயிடும்ன்றது, அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொபகண்டா நாங்க செய்கிறோம். We don't shame you and take our glory. Never. நாங்க உங்களை இழிவுபடுத்திட்டு உங்களை டிவியில போட்டுட்டு நாங்க எங்களுடைய மகிமை மேன்மையை எடுத்துக்கொள்கிற கூட்டங்கள் நாங்கள் அல்ல. We are always behind the cross. நாங்கள் எப்பொழுதுமே சிலுவைக்கு முன்னால இருக்கிறதை காட்டிலும் சிலுவைக்கு பின்பாக கிறிஸ்து நீங்க நடத்துங்க, நாங்க உங்களுக்கு பின்பற்றி வருகிறோம். Because everyone born of the Spirit will do the Spirit work. பாருங்க, ஆவியில பிறந்த ஒவ்வொரு மனுஷன் ஆவியானவரை மட்டும்தான் புகழ்ச்சியாக மாற்றணும். ஒரு Hallelujah. ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்க்கிறேன். Hallelujah. Hallelujah. That is your growth. அதுதான் உன்னுடைய வளர்ச்சி. More your humility in the presence of the Lord. நீ எவ்வளவு ஆண்டவருக்கு முன்பாக நீ தாழ்த்துகிறியோ, And Lord will lift you up. ஆண்டவர் ஒரு நாளைக்கு தக்க காலத்துல உன்னை எடுத்து பயன்படுத்துவார். The Lord will grace His gracious upon your உன் மேல life. ஆண்டவர் கிருபையும் அனுகிரகமாக இருப்பார். That's why we are simple pastors. அதனாலதான் எப்போதுமே சொல்கிறேன், நாங்க ஒரு சாதாரணமான What you ஊழியக்காரங்க. eat, you give to us, we eat. நீங்க என்ன சமையலை செய்து கொடுக்கிறீங்க, அதை முகசுளிக்காத, நல்லா இல்லைன்னு சொல்லாத, சாப்பிட்டு வருவோம். We are not demanding and commanding. நாங்க எங்களுக்கு இதுதான் வேணும், இது செய்த, இது தவால போட்டு இது வறுத்து வச்சதா நாங்க வருவோம். நாங்க என்ன பண்றது இல்ல. The book of Acts, அப்போஸ்தலர் புஸ்தகம் chapter 2, 2ஆம் அதிகாரம் verse 2 says, first God moved through wind and next through fire. முதலாவது தேவன் தம்முடைய ஆவியை காற்று மூலியமாக அசைவாடினார். அடுத்ததாக தேவன் தம்முடைய ஆவியை நெருப்பு மூலியமாக அசைவாடினார். He revealed Himself through fire as a symbol. பாருங்க, மறுபடியாக இதுவும் தேவனுடைய வெளிப்படுத்துகிற ஒரு அரங்கமாக இருக்கு. The book of Exodus chapter 3 verse 2 says, God appeared to Moses in a burning bush. பாருங்க, அப்போஸ்தலர் நம் யாத்ராக புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அப்பொழுது 2வது வசனம் சொல்கிறது. வாசிங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை Sister, சுமந்து கொண்டு வந்தார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ம். ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து முட்செடி நடுவிலிருந்து உண்டான ஆ. அக்னி ஜுவாலையிலே நின்று ம். அவனுக்கு தரிசனமானார். அக்னி சுவாலையிலிருந்து நின்று அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். தரிசனமானார். அப்பொழுது ஆ. அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியினால் ஜுவாலைக்கு எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஆமென். God revealed through fire. பாருங்க, கர்த்தர் தாமே அக்னி மூலியமாக என்ன பண்ணாருங்க, வெளிப்பட்டார். It is a symbolic presence of God. ஆண்டுடைய பிரசனம் காற்றை போல அக்னி போல வெளிப்படுகிறதாக இருக்கிறது. When you are in spirit, நீங்கள் ஆவியில இருக்கும்போது, when you command fire, நீங்கள் நெருப்புன்னு சொல்லும் போது it activates in the spiritual aroma or spiritual realms. பாருங்க, நம்முடைய மாம்சரீகத்துல புரிந்து கொள்ள முடியாத விஷயம் ஆவிக்குரிய விதத்துல ஆண்டவரே என அக்னினால் நெருப்புன்னு சொல்லும் போது ஒரு வட்டங்களை போல உன்னை சுற்றி சுற்றி நெருப்பு ஜுவாலை போல பற்ற எரிகிறதை போல இருக்கும். And in Exodus chapter 13 verse 21 says, God accompanied the Israelites as a pillar of clouds by day and a pillar of fire to give them light. யாத்ராக புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பகலில தேவனை கர்த்தர் மேகஸ்தம்பமும் இரவுல தேவனை கர்த்தர் அக்னி ஸ்தம்பமாக வெளிச்சத்துக்கு வெளிச்சமாக நிழலுக்கு நிழலாக வேதத்துல நாம் வாசிக்க கேட்கிறோம். And in the book of Exodus chapter 19, when God gave the law to the Moses, he descended on the Mount Sinai with fire. பாருங்க, மறுபடியாக யாத்ரா புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல தேவனுக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சீனாய் மலை மேல ஆண்டவர் அக்னியாக என்ன பண்ணாருங்களா, இறங்கி வந்தாரு. When prophet Elijah prayed, there was an altar which was built to give a sacrifice to the Lord, and there was fire and mount.
பாருங்க, மறுபடியாக எலியா தீர்க்கதரிசியானவன் 450 பால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒருவனாக அவன் நிற்கும் போது அவர்களுக்குள்ள ஒரு சவால் பிறந்தது. யார் இந்த அக்கினியை, இந்த பலியை அக்கினினால் கொண்டு வருகிறாரா, அவருடைய தேவனே உண்மையான தேவன் சொல்லி அவர்கள் பேசும்போது எலியா அந்த காரியத்தை அக்கினி மூலியமாக நிறைவேற்றி காமித்தான். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? In the New Testament, புது ஏற்பாட்டுல Matthew, the book of Matthew chapter 3 verse 11. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது. John the Baptist says that I give baptism with the water, but there's a person, Jesus, will come and baptize you with the power of the Holy Ghost and fire. பாருங்க, யோவான் ஸ்நானகன் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11 சொல்கிறது, மனம் திரும்புவதற்கு ஏது என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். உங்களுக்கு ஜலத்தினால் நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். என்னிலும் என்னவா இருக்கிறார்களா? வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். உங்களுக்கு என்ன செய்வாருங்களா? ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? பெற்றுக்கொண்டீங்களா? பெற்றுக்கினீங்களா? என்ன பண்ணோம்? கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு மனதார ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்களேன். When he called the name of Jesus, இயேசு என்ற நாமத்தை அழைக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமே, only he will give the baptism of the Holy Spirit. அவர் தாமே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் ஞானஸ்நானத்தை கொடுப்பார். He can give the power of the Holy Ghost fire. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி சுவாலையை தேவ ஆவியானவரே தருவார். When he called the name of Jesus, இயேசு என்ற நாமத்தை நீங்க அழைக்கும்போது it activates your presence with the connected with the divine presence of the heaven. தெய்வீக பிரசன்னத்தை தேவனுக்கு கர்த்தர் மனுஷனோட இணைக்கப்படுகிறதாக அதை மாற்றுகிறார். Not a name used for cursing, but is a name used for the blessing. இயேசு என்ற நாமம் மற்றவங்களை சபிக்கவும், மற்றவங்களை கீழே தாக்கவும், மற்றவங்களை இழிப்படுத்துறதுக்காக அல்ல. ஆனா இயேசுடைய நாமத்தை மற்றவர்களை உயர்த்தவும், மற்றவருடைய பிரச்சனைகளை, நோய் நொடிகளை மாற்றி போடவும் அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக இருக்கிறது. That's what John the Baptist says, more than me there's a greater person. அதனால்தான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறாரு, என்னை காட்டிலும் எனக்கு பின்பு வருகிற மிகவும் பெரியவராக இருக்கிறார். If you come this morning with your expectation, just use that name Jesus. ஒருவேளை எதிர்பார்ப்போடு இந்த காலவேளை நீங்கள் வந்திருந்தோம் ஆகில் அந்த நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பயன்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். Wherever you are, நீங்க எங்க இருந்தாலும் whoever you are, நீங்க யாரா இருந்தாலும் when the name is declared Jesus upon your life, இயேசு என்ற நாமம் உங்களுடைய வாழ்க்கையில அது பிரதிபலிக்கும் போது ஆண்டவர் இறங்கி வருகிறார். You have the power of the Holy Ghost, the Holy Spirit. பரிசுத்த ஆவியார் உங்களுக்கென்று அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். That's what in the book of Hebrews chapter 12 verse 29 says, for our God is a consuming fire. பாருங்க, அதனால்தான் எபிரேயர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் 29ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரோ நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. Hallelujah. Hallelujah. You're living this consuming fire and you're going everywhere. இந்த பட்சிக்கிற அக்கினியை விட்டுட்டு மனிதர்களை தேடி போகிறவர்களாக you make people as a consuming fire upon your life. ஜனங்க நம்ம மேல ஊற்றுவாங்க, அவங்க நமக்கு நிரப்புவாங்கன்னு சொல்லி நம்ம ஓடுறோம். But the Bible says he is a consuming fire. ஆனா வேதம் சொல்றது மனுஷன் அல்ல, யாருங்க? கர்த்தரே யாரா இருக்கிறாங்களா? பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். That's why when the three friends were being put into the den of fire, அதனாலதான் இந்த தானியேல் புத்தகத்துல 3 நண்பர்கள் அக்கினி சுவாலைக்குள் போடப்படுவது, and there was a consuming fire present over them. அவர்கள் நடுவுல பட்சிக்கிற அக்கினி உள்ளவரும் நடுவுல என்ன பண்ணாங்களா? வாசம். ஒரு ஆமென் சொல்லி கரங்களை தட்டுவீங்கன்னு சொல்லி தட்டி இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. பிசாசான அந்த காலவேளையில வெட்கப்பட்டு போட்ட இயேசுவின் நாமம். Hallelujah. Hallelujah. So the wind and the fire are the symbols of the presence of and the power of our God. பாருங்க, கர்த்தர்னு சொல்லும்போது அவரை எதுக்கு ஒப்பிட்டு நாங்கள் பார்க்க முடியும்னு சொன்னீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அக்கினிக்கும் என்னதுங்க பலத்தின் காற்றுக்கும் அவர்கள் பேசப்படுவதாக. And this people, Jewish people, understood this presence of fire and this presence of wind in the upper room. பாருங்க, இந்த யூத ஜனங்கள் இந்த பழைய ஏற்பாட்டுல நடந்த அந்த அனுபவத்தை புதிய ஏற்பாட்டுல மேல் வீட்டுல அப்போஸ்தலர் 2:2 நீங்க வாசிக்க கேட்கும் போது அவர்கள் இந்த நெருப்பும் இந்த காற்றும் நன்றாக என்ன பண்ணாங்க? புரிந்து கொண்டாங்க. They understood who the Lord is. கர்த்தர் யாரு, நம்ம பண்ணிட்டு இருக்கிற காரியம் என்னன்றது புரிந்து கொண்டாங்க. Your strength is your God. உன்னுடைய பலம் யார் தெரியுங்களா? உன்னுடைய கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்க்க. கரங்களை தட்டி சொல்லுவீங்களா? பாருங்க, என் பலனே என்னை படைச்ச கர்த்தர்.
When you have this movement of Pentecost upon your life, பெந்தகோஸ்துன்ற அனுபவம் உங்ககிட்ட வரும்போது you will come in a public life. நீங்க அநேக ஜனங்களுக்கு முன்னால நீங்க வருவீங்க. You will confront all the power of the Holy Ghost. உங்களுடைய தேவ வல்லமையினால இதெல்லாம் எதிரொலி வல்லமைக்கு நீங்கள் எதிர்த்து கொண்டு போவீங்க. When you pray, there'll be sickness healed. நீங்கள் ஜெபிக்கும்போது, பரிசுத்தாவினால் ஜெபிக்கும்போது வியாதியஸ்தர் அந்த க்ஷணமே சுகம் பெற்றுக்கொள்வாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்த்தேன். Because Pentecost changes things. காரணம் என்னது? பெந்தகோஸ்துன்றது உன்னை மட்டும் மாற்றாது, நீ யாரெல்லாம் சந்திக்கிறியோ அவர்கள் எல்லாரும் மாற்றிக்கொண்டே போ. And this coward people, 120 people, they became boldness. The Bible teaches and became a witness of God. பாருங்க, இந்த 120 ஜனங்கள் மேல் அரங்கத்துல வீட்டுல அவர்கள் எல்லோருமே ஜெபித்து துதித்து கொண்டிருந்தாங்க. எப்ப அபிஷேகம் அவங்க மேல இறங்கி வந்துருச்சோ அவர்கள் வீதியில போய் பிரசங்கம் பண்றதுக்கு அவர்கள் துவங்கி விட்டாங்க. They all became hiding believers and became as a burning messengers of God. பாருங்க, ஒரு காலத்துல யார் நம்மளை கொலை செய்வாங்கன்னு சொல்லி மறைஞ்சி ஆராதித்த ஜனங்க இப்பொழுது அவர்கள் தேவனுக்கு பிரச்சாரம் செய்கிற ஊழியக்காரர்களாக எல்லா வீதிகளிலும் எல்லா இடத்திலும் கர்த்தருக்காக அக்னி சுவாலையாகவே அவர்கள் மாறிவிட்டாங்க. That's what in the book of Acts chapter 1:8 says, the word for power. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு நீங்க என்னவா இருப்பீங்களா? The Greek word for the word power means dunamis. பாருங்க, இந்த கிரேக்க வார்த்தையில வல்லமைக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா ஜூனாமஸ் என்ற வார்த்தை. That's called explosive power. ஜூனாமஸ் சொன்னா என்னதுங்க? எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது, உடைக்கிற வல்லமை நிறைந்த ஒரு அணுகுண்டாக இருக்கு. And the powerful explosive power on the surface of the earth is nuclear power. உலகத்திலே ஜனங்களுக்கு புரிந்திருக்கிற மகா வல்லமை நிறைந்த ஒரு விஷயத்துன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் அணுகுண்டு தான் உலகத்திலே பிரபலமானது. I was doing a small research about the land of Russia. நான் ரஷ்யாவை கண்டத்தை பத்தி, அந்த தேசத்தை பத்தி ஆராய்ச்சி பார்த்தேன். How this president is so powerful. எப்படி அந்த வெல்மர் புட்டின் என்றவர் எவ்வளவு வல்லமையா இருக்கிறாருன்னு பாருங்க. The whole world comes against Russia. What will he do? ஒருவேளை முழு உலகமே ரஷ்யாக்கு விரோதமா வந்தா அவர் என்ன செய்வாரு? But he has created a system. அவர் ஒரு சிஸ்டமை வைத்திருக்கிறார். If anything happens to me on my land, எனக்கோ இல்ல என் ஜனங்களுக்கும் தேசத்துக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா in seconds, வினாடிகளை the whole world will be eradicated. முழு உலகமே என்னடுங்க ஒண்ணுமில்லாத பஸ்மமாயிடும். He has done certain systems. அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கிறான்? பேரு அணுகுண்டுகளை வைத்திருக்கிறாங்க. And how America became powerful. அதே நேரத்துல அமெரிக்கனுக்கு உலகத்துக்கு அவங்க தான் லீடரா அப்படி கை காட்டுகிற இடத்துக்கு எப்படி வல்லமை ஆயிடுச்சு? When Japan and Germany was fighting, ஜப்பானும் ஜெர்மனியும் ரெண்டு பேரும் பெரிய யுத்தம் செய்துட்டு இருந்தாங்க ரெண்டாவது போர்ல. There was a small little bomb which landed in Ohio state and it got exploded and a lot of people and damage happened. சண்டை போட்டுட்டு இருந்தது யாரும் பாத்தீங்கன்னா ஜெர்மனி தேசமும் ஜப்பான் தேசம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்துல அவருடைய விமானம் அந்த அணுகுண்டு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஓஹாயோ என்ற அந்த ஸ்டேட்ல போயிட்டு இவருடைய அணுகுண்டு போய் டபாரும் அங்க இருக்கிற ஜனங்கமத்தில விழுந்துருச்சு. And it became an alarm to America. அமெரிக்கா தேசத்துக்கு என்னடா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, இது நம்மள இழுத்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அலாரம் கொண்டு வந்துட்டாங்க. And he said, take this little boys and dump in Japan. அவங்க சொல்லிட்டாங்களாம், இந்த அமெரிக்கா பிரதமர் சொல்லிட்டாரு, இந்த சின்ன ரெண்டு பசங்க இருக்கிறாங்களே, இந்த சின்ன ரெண்டு பசங்களை பிளேன்ல ஏத்திட்டு கொண்டு போயிட்டு ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாக்கில எடுத்துட்டு போயிட்டு இறக்கிடுங்கடா அப்படின்ட்டாங்க. நீங்க கேட்டுக்கிறீங்களா? ஹிரோஷிமா நாகசாக்கில இது வரைக்கும் புல்லு கூட என்ன பண்ணலையா, முளைக்கல. And the name of the explosion is called little boys. அந்த பாம்புடைய பேரு பாத்தீங்கன்னா சின்ன பசங்கன்றது அவங்க. And over here we see dunamis, the power of God. பாருங்க, அந்த சின்ன பசங்களுக்கு இவ்வளவு வல்லமை இது. நாகசாக்கி ஹிரோஷிமாவை ஒன்னில்லாத மாத்தின்னு சொன்னா கிரேக்க மொழியில வல்லமைக்கு துனாமஸ் என்ற வார்த்தை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ராஜ்யத்தை எப்படி வலிமையாக கட்ட முடியும்னு சொல்லி நீங்க நினைச்சு பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்கிருச்சு. Dunamis of God. நீங்க எல்லாரும் தேவனுடைய வல்லமை நிறைந்த துனாமஸா இருக்கீங்க. Voice towards the Lord in heaven. உங்க சத்தங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தும்போது all the plans and the works of the satanic forces. எல்லா பிசாசின் அரங்கத்தை தேவனை கர்த்தர் நிர்மூலமாக consuming fire will rest upon your life. உங்க மேல தேவனுக்கு கர்த்தர் தாமே பட்சிக்கிற அக்கினி சுவாலையை
உங்க மேல ஊற்றுவார். Let's all close our eyes. நம் எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி As பார்ப்போம். according to the Acts chapter 2, அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் they அதிகாரம் all received the power of dunamis in their life. அவருடைய வாழ்க்கையில எல்லோருமே துனாமஸ் என்ற அந்த வல்லமை அவர்கள் பெற்றுக் This கொண்டார்கள். morning you have come to seek that God, இந்த காலவேளையில அந்த தேவனை பார்க்க நீங்க வந்திருக்கிறீங்க. and His name is Jesus. அவருடைய நாமம் இயேசு என்ற As நாமம். John the Baptist says, there's a greater person who's going to come. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறதை போல மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல என்னை காட்டி எனக்கு பின்பாக வருகிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார். And He will baptize you with the Holy Ghost and fire. அவர் தாமே உங்களை அக்கினினாலே சுவாலையினாலே உங்களை நிரப்ப போகிறார். This morning God is going to baptize you with the Holy Spirit and fire. தேவ ஜனமே இந்த காலவேளையில அநேகரை தேவனை கர்த்தர் அபிஷேகத்தினால கிருபையினால நிரப்ப போகிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. You're seeking and waiting for விசுவாசிக்கிறவங்க a long time. அநேக நாட்களாக நீங்க வியாதிஸ்தரா கூட இருந்திருக்கலாம். And this morning is your morning. இந்த காலவேளை உங்களுடைய காலவேளை. Lift your voices. உங்களுடைய சத்தங்களை வானத்துக்கு Don't நேராக bring your உயர்த்துங்க. weaknesses. உங்களுடைய பலவீனங்களை வெளிப்படுத்தாதீங்க. Stand in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை நீங்க நில்லுங்க. Stand in the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தை நீங்க Tell நில்லுங்க. him it's not me, God. நான் அல்ல. I'm a failed person. ஆண்டவரே நான் தோத்து போன I'm a மனுஷன். broken person. நான் உடைக்கப்பட்ட I'm a மனுஷன். shattered person. நான் I'm a நிர்மூலமாக்கப்பட்ட lost மனுஷன். person. நான் But உடைக்கப்பட்ட you are மனுஷன். greater. நீங்க பெரியவர் You're ஆண்டவரே. eternal God. நீங்க நித்திய ராஜா You ஆண்டவரே. reveal to your people by wind. ஆண்டவரே நீர் தாமே காற்றோட நக்கடியோட வசைக You reveal வாழ்கிறவர். your people through fire. உங்களுடைய ஜனங்களை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர் Let ஆண்டவரே. the Pentecost come into my life today. இந்த காலவேளை பெந்தகோஸ்துன்றது எனக்கிட்ட வரட்டும் ஆண்டவரே. Let the Pentecost rain upon my life. என் வாழ்க்கையில பெந்தகோஸ்து அசைவாடட்டும் Call தகப்பனே. the name of the Lord for 1 minute. ஒரு நிமிடம் எல்லோரும் தேவனுடைய நாமத்தை Just உயர்த்துவோம். lift the voice of God. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. Let's lift the voice of God. கர்த்தருடைய நாமத்தை Open உயர்த்துங்க. your mouths. உங்களுடைய சத்தங்களை உயர்த்துங்க. Don't be mute in the presence of the Lord. தயவு செய்து யாருமே ஆண்டவருடைய சமத்துல Make மௌனமா some இருக்காதீங்க. noise. ஆண்டவருடைய சமத்தோட Your சத்தத்தை noise matters for your blessing. உங்களுடைய சத்தம் தேவனுக்கு அவசியம். Your noise matters for your breakthrough. உங்களுடைய தேவனை கர்த்தர் பிரேக் தூக்கு உங்களுடைய சத்தம் Your noise அவசியம். matters for your healing. உங்களுடைய சுகத்துக்கு உங்களுடைய சத்தம் அவசியம். In the river banks, Bartholomew shouts, Son of David. பர்த்தலோமி தாமே தேவனுக்கு முன்பாக சொல்கிறார், தாவீதின் குமாரனே என் மேல நீங்க And மனாமேறாங்கங்க. Jesus responded there. கர்த்தர் நின்று அவனுக்கு உனக்கு நான் என்ன செய்தேன்னு சொல்கிறார். Jesus healed him. தேவன் தொட்டவனை சுகமாக்கினார். Jesus restored கரங்களை him. தட்டி சொல்லுங்க, தேவன் அவனை தொட்டு சுகமாக்கினார். Come on, people of God, this is your morning. இந்த காலவேளை உங்களுடைய காலவேளை கரங்களை தட்டி 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 என் ராஜா Lift உயிரோடு and இருக்கிறார் exalt சொல்லுங்க. the name of the Lord. There's a power of the Holy Ghost will rain upon you right சுத்தாவினோட now. வாளாமை ஒவ்வொரு ஜனங்களை தொட போகிறது தொட போகிறது தொட போகிறது தொட போகிறது தொட போகிறது. Break all the yokes of நீ sin. இருக்கிறவனமாக இருக்க மாட்டீங்க. Let the gift of நீ இருக்கிறவனமாக இருக்க மாட்டீங்க. Come on, in the name of Jesus. இயேசுவின் In the நாமம் name நாமம் of நாமம் நாமம். Jesus. அக்கினி Fire, fire, fire. அக்கினி Rain, fire, fire. ரபபபபபபப. Lebro shomalanchilabo. ரபபபபபபப. Lekondorabo. சுகம் பெற்றுக்கொள் சுகம் பெற்றுக்கொள். Burst for அவிசுவாசம் விட்டு Jesus. வெளியே Burst போட்டோம். for Jesus. ரிபபபபபபபப. Lekantorabo. Come on, come on. ரிடன்டரே Come on, மினான்டரே 1 minute, மினான்டரே. 1 minute. ஒரு 1 நிமிடம், ஒரு minute. நிமிடம், Do ஒரு your நிமிடம். best for God. Show your best for God. அக்கினி ஒரு நிமிடம் இயேசுக்காக. ஒரு நிமிடம் இயேசுக்காக. Come on, church, lift your voices. ஒரு நிமிடம் இயேசுக்காக. Lift your voices. Lift your voices. Lift your voices. There's a breakthrough which is happening. There's a breakthrough which is happening. ஆண்டவர் The breakthrough கொண்டு dunamis வருகிறார். power of the Holy Ghost is right now. ஆண்டவர் துனாமிஸ்னுடைய வல்லமையை பார்க்கிறீங்க. Receive your power. உங்க வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. Receive your portion of your blessing. உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive it. பெற்றுக்கொள்ளுங்க. Receive it wherever you are watching. எங்க இருந்தாலும் நீங்க பார்த்து Wherever கொண்டிருந்தாலும் you're seated. எங்கெல்லாம் அமர்ந்திருந்தாலும் The சரி. power of the Holy Ghost rain upon your life. பரிசுத்தாவியோட ஆத்மாவை தொட்டுட்டோ. தொட்டுட்டோ. Come on, people of God. தேவ ஜனமே. Move yourself. ஆண்டவருக்கு முன்பாக You are washed உயர்த்துங்க. by the power of the blood of Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் You கழுவப்பட்டவர்கள். have been chosen by the name of the Lord. இயேசுவின் நாமத்தில் அழைக்கப்பட்டவர்கள். You need him more than he needs you. பாருங்க, அவரை காட்டிலும் உங்களுக்கு தான் தேவனுக்கு அதிகமா தேவை இருக்கிறது. Because we are broken people. காரணம் என்ன தெரியுங்களா? நாம் We are உடைக்கப்பட்ட fearful people. தேவனுக்கு முன்பாக பயந்தவர்கள். There's no identity without Christ upon our life. கிறிஸ்து இல்லாத ஒரு அடையாளம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்காது. But in undeserving love we came. ஆண்டவர் தாமே
தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார். And he rained upon his people. அவர் ஜனங்கள் மேல் அவர் இறங்கி வந்தார். He showered his power. அவருடைய வல்லமையை இறக்கினார். Not in one place, ஒரு இடத்துல அல்ல, but upon all flesh. மாம்சமான யாவரும், And all flesh. மாம்சமான Upon யாவரும், all flesh, whoever wants this presence, he fills that cup. மாம்சமான யாவரும் மேலே எந்த ஜனங்கள் அவருடைய பிரசன்னத்துக்காக ஏங்குகிறார்களோ அவர்கள் எல்லோரும் மேலே தேவனை கர்த்தர் ஊற்றுகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தட்டி Shake yourself. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Shake yourself. உங்களை நீங்க அசைவாடுங்க, Move அசைவாடுங்க. yourself. உங்களுக்குள்ளே மூவ் In ஆகுங்க. faith work. விசுவாசத்தோடு சொல்லுங்க. What you could not do, do it. இதுவரைக்கும் செய்ய முடியாத காரியத்தை இனிமேல் செய்யுங்க. Tell him, I need you, Lord. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க தேவை. You are the portion of my life. என் வாழ்க்கையின் அங்கமே நீங்க தான் You are ஆண்டவரே. everything, oh God. என் வாழ்க்கைக்கு நீங்க தான் Don't எல்லாவற்றையும். leave me. ஆண்டவரே, என் கருத்தை ஒப்பு கொடுங்க. Don't leave me, oh என்னை God. விட்டு விடாதீங்க. Don't leave me, oh God. என்னை விட்டு விடாதீங்க. I'm your child. நான் உங்களுடைய பிள்ளை I'm your தகப்பனே. daughter, son. ஆண்டவரே, நான் உங்களுடைய மகன், உங்களுடைய மகள். ஆண்டவரே, Do your work, oh Lord. ஆண்டவரே, உங்களுடைய வேலை என்னுடைய வாழ்க்கையில செய்யுங்க. Talk, church. Talk. சொல்லுங்க சபையே. There's the power of the Holy Ghost is moving over here. It is moving over here. It is moving over here. I see the strong power of the Holy Ghost over here. தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை மிக்க கரத்தை இந்த சபையில இந்த காலவேளை பார்க்கிறேன். People who have not received the power of the Holy Ghost, இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெறாது இருக்கிறவர்கள் start speaking in faith. இந்த நாள்கையில ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட பேச துவங்குங்க. Surrender to Him. ஆண்டவருக்கு முழுசா ஒப்புக்கொடுங்க. He will sanctify you. ஆண்டவர் தாமே உன்னை பரிசுத்தமாக்க Without வல்லமை. surrenderance, there is no sanctification. அர்ப்பணிப்பு இல்லாத நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. Without sanctification, there is no holiness. பாருங்க, அர்ப்பணிப்பு இல்லாத பரிசுத்தத்தை நீங்கள் பெற And there முடியாது. is no godliness. அப்பதான் தெய்வீகம் நமக்குள்ள வெளிப்படும். Surrenderance is a key for everything. தேவ ஜனமே, அர்ப்பணிப்பு தான் விசுவாச வாழ்க்கைக்கு மிகவும் விசேஷமான Set your அங்கமாக. heart and spirit before the Lord. தேவனுக்கு முன்பாக உங்களுடைய ஆவி ஆத்மா சரித்து He ஒப்புக்கொடுங்க. will reign upon you. உங்க மேல அவர் He will அசைவாடுவார். reign upon you. உங்க மேல அசைவாடுவார். உங்க மேல அசைவாடுவார். உங்க மேல அசைவாடுவார். உங்க மேல அசைவாடுவார். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. I'm so dependent on you, God. I'm so dependent on you. Ruba kabarididara sherebe rubandaraba. Shabaramantire kuramandara shabana. Pariசுத்த ஆவியானவரே, touch my life, oh God. Rebe kuramandere shururubostere nandaraba. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலே காரணமே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலே காரணமே. நன்மைகள் பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கன உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனோ மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனோ மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீர் இந்த வாழ்வை வீட உன்னதேயா, ஒன்றனின் மாறா அன்பு மனவேலையா. துதி உமக்கே,
கனம் உமக்கே துதி ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் உயர்த்தி சொல்லுங்க துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் சொல்லுங்க துதி உமக்கே கனம் உமக்கே ஒருவருக்கே இயேசுவே ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே நீ செய்த சகல உபகாரங்களை ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே என்னை நடந்தாலும் என்னை நேர்ந்தாலும் உம்மை கேட்பி துதித்திடுவேன் என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே என் ஆத்துமாவே கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி பரிசுத்த நீரே நல்லவர் நீ மிகவும் நல்லவர் நீ நல்லவர் நீ நன்மைகள் செய்பவர் நீ சொல்லுங்கள நல்லவர் நீ மிகவும் நல்லவர் நீ நல்லவர் நீ நன்மைகள் செய்பவர் நீ நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் உள்ளளவும் என் தேவனே கீர்த்தனை பண்ணுவேன் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் உள்ளளவும் என் தேவனே கீர்த்தனை பண்ணுவேன் எனக்காய் மரித்த என் உங்க அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன் எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை சொல்லுவேன்
nice to be in the house of God. சந்தோஷம். கர்த்தர் தாமே தன்னுடைய ஜனங்களோட பிள்ளைகளோட சதா காலத்துல அவர் நம்மோட அசைவாடுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுடைய அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு சிஸ்டர் மஞ்சு ரெபேக்கா அவர்கள் ஒரு 4 liters of milk வாங்கி தந்திருக்கிறாங்க. Thank you so much. சிஸ்டர் ஜெயா என்னூர் கிராஸ் 2 liters of milk and sister Mercy also 2 liters of milk and a quarter kg of tea வாங்கி தந்திருக்கிறாங்க. Thank you so much. சிஸ்டர் ஏசுமணி எபினேசர் அவர்கள் ஒரு 2 liters of milk வாங்கி தந்திருக்கிறாங்க. Thank you so much. கர்த்தர் தாமே விசேஷம் ஆசீர்வதிப்பா. So John Ray brother phenol 2 liters and Harpic bottles and Lysol broomstick எல்லாவற்றையும் வாங்கி தந்திருக்கிறார். அவர் எடுத்துக்கொண்ட அந்த பொருத்தனையை இந்த நாளுக்கு வரைக்கும் அவர் செய்து கொண்டார். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஒரு பொருத்தனை எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க கடைசி வரைக்கும். இன்னைக்கு 4 மணிலேருந்து 6 மணிக்கு சர்ச்சில் லீடர்ஸ் மீட்டிங் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. லீடர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் வாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நிறைய விஷயத்தை என்ன பண்ணுவாங்க பேசுவோம். ஸோ மழை வருகிற காரணத்தினால மேக்கிங் இட் 4 to 6 நாங்கள் வச்சிருக்கிறோம். வாரத்தின் கூட்டங்கள், இந்த வாரம் கூட்டங்கள் சபைக்கிழமை வீட்டில் கூட்டங்கள் டியூஸ்டே நம்முடைய எஸ்தர் மஞ்சுகுடி சிஸ்டர் வீட்டில் கூட்டம் இருக்கும். வேலைக்கிழமை வீட்டில் கூட்டங்க. தேர்ஸ்டே நம்முடைய பஸ்லி சிஸ்டர் வீட்டில் கூட்டம் இருக்கும். ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வீட்டில் கூட்டங்க. ரீட்டா தாஸ்ங்களா? ஓகே, இந்த வாரம் நம்ம கமலையில சிஸ்டர் ரீட்டா தாஸுடைய வீட்டில் நாங்கள் இருப்போம். தேவனை கர்த்தர் விசேஷத்தில் ஆசீர்வதிப்பாராக. It's time to give an offering to God. ஆண்டவருக்கு கொடுக்கிற பிள்ளைங்க சந்தோஷமா கொடுங்க. ஆண்டவரை இரட்டிப்பாக ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகளாக ஆசீர்வதிக்கும்படியாக Jesus name we pray. Amen. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஜனங்களுக்காக, குடும்பங்களுக்காக பேர் பேராக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. காணுகிற தேவனாக இந்த வேளையில் நீங்கள் இருப்பதற்காக, எங்களை விடுவிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த ஒவ்வொரு கடவுளும் 30, 60, 100 வானத்தின் பல கணிகள்லாம் அவர்களை நீங்க ஆசீர்வதிக்க சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறீங்க, என்னுடைய கையிலே இருக்கிறீங்க. ஒரு ஆசீர்வாதத்தின் கையாக நீங்க மாற்றுங்க தகப்பனே. அவன் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கையை தந்து மாற்ற போக அவன் செய்வதெல்லாம் வாழ்க்கைக்காக நித்திய பரிமாணத்தோடு நாங்கள் போடுகிறோம். தாழ்ச்சி போடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நடத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நடத்துகிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமும் நேற்றும் இன்றும் என்றும் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சவாசமும் நம்மோட சபையார் யாவரோட இந்த பெந்தகோஸ்து என்ற தலைப்பை தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு இலக்கியம் உள்ளக்கியம் சதா காலத்தினுடைய வருகை வரைக்கும் தங்கியிருப்பதாக. ஹalleluya, ஹalleluya.